ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காட்டு பந்தலுக்குள்ளே நிறைய பூடு முளைச்சிருச்சு. அம்மாவும் வேலை செய்கிறக்கு ஒரு அக்காவும் வந்திருந்தாங்க. 2 பேரும் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் காலையில் சாப்பிட்டு காட்டுக்கு போனோம். நானும் கொஞ்ச நேரம் பிடுங்கலான்ட்டு பிடுங்கினேன். பில்லு அதிகமாக இருந்து பூடு கம்மியாக இருந்தாங்க கூட மாட்டுக்கு அறுத்து போடலாம். இது மாடு திங்காத பூடு தான் அதிகமாக இருக்குது, பில்லு கம்மியாக தான் இருக்குது. அதனால் பிடுங்கி வேஸ்ட்டு தான் ஆக போகுது. ஆனால் பிடுங்கி போடலைன்னா ஃபுல்லாக விதை உளுந்து அடுத்த டைம் நிறைய முளைச்சிரும். அதனால பூட்டையெல்லாம் பிடுங்கி போட்டலான்ட்டு பிடுங்கி போட்டோம். இந்த பழுத்து போய் கீழே விழுந்து கிடக்குது. அந்த பாவக்காய் எடுத்து தீக்ஷித் வந்து செலின்னு அடித்து போட்டான். இப்போ செலியை வந்து தீக்ஷித் அடிக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பிளான் பண்ணி செடியை அழுங்காமல் கூப்பிட்டு அடித்து போட்டான். நாங்கள் காட்டுக்கு வரப்போ ஒரு 11 மணி இருக்குது. அப்போ அந்த கோட்டில் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த கிழக்க சைடு ஃபுல்லாக பிடுங்கிட்டு இந்த சைடு வந்தாச்சு. அந்த பூட்டை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் காட்டுக்குள்ளே இருக்கிற மண்ணே கண்ணுக்கு தெரியுது, அந்தளவு பூடு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு லேப்டாப் வந்து சர்வீஸுக்கு கொடுத்துருந்தோம். அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் போய் வாங்கிட்டு காலையில் அம்மா உளுந்து வடையெல்லாம் சுட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஹஸ்பண்டோட பர்த்டே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பி பர்த்டே சொல்கிற ஒரு 8 மணி இருக்கப்போ ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. எப்பவும் சொல்கிற ஒரே கதை. நியூ இயர்க்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு 3ஆம் தேதி ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படின்னு. இன்றைக்கி மறந்துட்டேன். ஹஸ்பண்டோட பர்த்டேவை நான் மறந்தாலும் மருமகனோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு அம்மா உளுந்து வடை சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறக்காக காலையிலேயே உளுந்து வடை சுட்டாங்க. அது பார்த்தா மருமகனோட பர்த்டே ஸ்பெஷலாக ஆயிடுச்சு. சரி, லேப்டாப் வாங்கிட்டு பார்க்க கேக்கும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே அம்மா ஊரில் வெட்டுறக்கு பாப்பா தம்பி அண்ணியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, அங்கே ஊரில் வந்து நங்கையா வீடு வந்திருக்குறாங்க. சரி, அங்கே போய் வெட்டிக்கலான்ட்டு அம்மாவுக்கு அண்ணனுக்கு பீஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. செலியை ஊர்லேருந்து கிளம்பும்போதே ஊரில் இந்த பலூனு அப்பா கேக்கு வெட்டும்போது நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்தான். ஆனால் உடைக்க வரலாம் இல்லை. இங்கே நங்கையா வீட்டு மருந்து மேலே போயிருந்தாங்கன்னு இந்த ஃபேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை வச்சு விளையாண்டுட்டு கேக்கு வெட்டியாச்சு. ஹாப்பி பர்த்டேங்க, சாரி மறந்ததுக்காக.